ஒரு அம்மா அப்பா வர்றாங்க, வந்து என் பொண்ணு வந்து ஒழுங்காக படிப்பாளா, இல்லை பசங்களோட சுற்றுவாங்களா, இல்லை காதல் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் இதை வச்சு இந்த புதன் தான் காதல் அப்படின்னு சொல்கிற கிரகம். அப்போ இந்த புதன் மேலே குரு போகும்போது அவங்க காதல் வயப்படுவாங்க, யார் மேலே விருப்பமாக. ஏன்னா நண்பர்கள் வட்டாரம் தான் புதன் சொல்லியிருக்க முடியும். அப்போ நண்பர்கள் எதிர்பாளராக இருந்தால் என்னாக அவங்க மேலே ரொம்ப பிரியமாயிருவாங்க. அதனால தான் காதல் வலையில் விழுவாங்க. அப்போ இந்த குரு கோச்சார குரு ஜனனகால புதனை பார்க்கும் பொழுது காதல் ஏற்படும், படிப்பு நன்றாக வரும், தாய் மாமனுக்கு நல்லாயிருக்கும். இது போக கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் கடன் கிடைக்கும். புதன் தான் கடனையும் சொல்கிறது. நுட்பமான வீடு கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அது வந்து புதன் தான். அப்போ அந்த புதனை பார்க்கும்போது இந்த எல்லா சம்பவங்களும் நடக்கும். இப்போ ஒரு ஜாதகி இருக்காங்க, அவங்களோட தங்கச்சி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதுவும் புதன் தான். இல்லை கடைசி குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாலும் புதனை தான் எடுத்துக்கணும். இப்படி எல்லா காரகமும் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காரகங்கள் இருக்குது. புதனை தொடர்பு வரும்போது அது சார்ந்த விஷயத்தில் அவங்க கேள்வி பூரா வந்துச்சுன்னா அது பூரா நமக்கு சக்ஸஸ் ஆகிடும்.